இந்த வாரம் நம்ம ஷோவில் யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத சொல்லணும்னா இந்திரா படத்தினுடைய டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் வசந்த் ரவி, ஹீரோயின் மெஹ்ரீன் அண்ட் டைரக்டர் சபரீஷ் நந்தா டு த ஷோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். வெரி குட். நீங்களே பயங்கரமாக ஒரு ஸ்டிஃபாக சூப்பராக மாசாக இருக்கீங்க சார். எப்படி சார் படத்துக்கு படம் அந்த ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க? தெரியல, அதுவாக அமையுது. அந்த ஒரு படமும் ஐ மீன் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஆஸ் அன் ஆக்டராக ஒரு படமும் நம்ம க்ரோ ஆகும்ல ஈவென்ச்சுவலாக. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்போது இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணும்போது ஆமாம், அந்த கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகும்போது அது எல்லா விதத்துலையும் ஹெல்ப் ஆகுது. நைஸ்ங்க. ஓகே, பட் ஆனால் என்னைக்காச்சும் இந்த கான்ஃபிடன்ஸ் ஆக என்னைக்காவது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு போய் இல்லை அப்படி இந்த மீட்டரை கம்மி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இருந்து தான் ஆகணும். ஓவர் கான்ஃபிடென்ட் அது லைக் எப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நம்புகிறோம், இல்லை ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோன்னு சொல்லும் போது அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வெளியில் நம்ம காமிக்கிறது இல்லை. உள்ள நம்ம அதை ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுக்கிறது ஒரு விதமாக நம்மளுக்கு நம்ம விஷயத்துக்கு நம்ம கிளாரிட்டியாக இருக்கோமான்னு சொல்கிறதுக்கு தேவைப்படுது இல்லை. நம்மளே அதை டவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த விஷயங்கள் எல்லாமே தடுமாறும், கரெக்டாக அமையாது. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம வெளியில் போய் நம்ம எல்லாத்தையும் போய் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஹேவ் த ஓவர் கான்ஃபிடன்ஸ், யூ கேன் பி கான்ஃபிடென்ட், பட் யூ கேன் ஹேவ் இட் வித் இன் யுவர் செல்ஃப். அப்படி தான் சொல்லுவேன். சூப்பர் சார், இது ஒரு டேக்அவேவா இன்னைக்கு எடுத்துக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு பெரிய கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி ஒரு 11 years ஆஃப் ஸ்ட்ரகிள், லைக் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டு பிக் ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 11 years பிஃபோர் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை உங்கள் நேம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும், பெரிய போராட்டம் இருந்திருக்கும். ஸோ அதை தாண்டி கடந்து ஒரு 11 years கழிச்சு இன்றைக்கி ஒரு பிக் ஸ்க்ரீனில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு உங்கள் நேமை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. லைக் ஹவு ஃபார் யூ கிராஸ் திஸ் இயர்ஸ் அண்ட் எவ்வளோ ஹாப்பி? வெரி பிளெஸ்ட், ரொம்ப ஹாப்பி. லாங் பீரியட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை விட லாங் பீரியட் வெயிட் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன ஒரு ஃபார்ச்சுனேட்டாக இருந்தேன், பிளெஸ்டாக இருந்தேன், கரெக்டான பீப்புளோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்திரா பொறுத்த வரைக்கும் என்னோட ஆக்டர்ஸும் என்னோட ப்ரொடியூசர்ஸும் என்னோட ஆரம்பிக்கும் போது டெக்னீஷியன்ஸாக ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். ஆனால் இப்போ ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகிருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா 11 years முன்னாடி இது பாசிபிளாக இருக்கும்னு தெரில, இல்லைனா ஏர்லியராக பாசிபிளாக இருந்திருக்கும், இல்லை லேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அட் த ரைட் டைம் அது நடந்திருக்கு. ஐம் ஹாப்பி அபவுட் தட். சூப்பர் சார். நீங்கள் லைக் பெக்குலியரான ஒரு ஃபினாமினல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் நம்ம பிரதர் அவருடைய டைரக்ஷன் எவ்வளோ ஹாப்பி, உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட்? லைக் என்னோட படங்கள், நான் இந்திரா என்னோட 7th ஃபிலிம். ஸோ என்னோட டெபியூ டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டெபியூ டைரக்டர்ஸ் ராக்கி அருண் மாத்தீஸ்வரன் அண்ட் அஸ்வின்ஸ் தருண் தேஜா. அதுக்கப்புறம் சபரீஷ் தான் தேர்ட் நான் ஒர்க் பண்ணுற டெபியூ டைரக்டர். ஸோ சபரீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரியே எனக்கு செட்டில் ஃபஸ்ட் டேலேருந்தே எனக்கு ஃபீல் ஆகலை. ஆல்ரெடியே ஒரு நிறையா படங்கள் பண்ணி ஒரு டைரக்டர் செட்டில் எந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு கமாண்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டைரக்டர். அண்ட் ஐ மீன் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு நம்ம என்னோட பிகினிங்லேருந்து அருண் மாத்தீஸ்வரனாக இருக்கட்டும், தருண் தேஜா இருக்கட்டும், அந்த மாதிரி சபரீஷும் ஒரு ஃபினாமினல் டைரக்டராக வரக்கூடிய எல்லா பொட்டென்ஷியலுமே அவர்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவர் எழுதுன அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அந்த ஃபார்மேட் எல்லாமே ஒரு த்ரில்லர் ஜானரில் புதுசாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் அவர் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அது எல்லாமே ரியாலிட்டிக்குள்ளே வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆமாங்க. ஸோ அப்போ இது ஹேட்ரிக்காக இருக்க போகுது நீங்கள் டெபியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணது. கண்டிப்பாக அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, வசந்த் ரவி சார் என்னதான் லைக் மாசா அவர் நடித்தாலும், பேஸ் வாய்ஸில் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசினாலும், ரொமான்ஸ்னு க்யூட்டாக பண்ணிடுவார். ஸோ இந்த படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ஒரு பயங்கர நான் ஃபர்ஸ்ட் லுக்கே ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இஸ் திஸ் வசந்த் ரவி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ரொமான்ஸ் working with Vasant Ravi? It was a phenomenal, a lovely experience working with Vasant. Minus, I got to learn first time I'm seeing a hero taking so much time getting ready. The heroine wearing sari, makeup, hair, all that. Yes, minus all of that. Jokes apart, it's good to see the hero also taking longer than the heroine. Sir, but he's a phenomenal actor. I have got to learn so much from him about the chemistry that you see in the movie. I think it is firstly, it's the writing. So all thanks to the director for writing Kayal and Indra's character like that. And I think with both of us, the first time I met Vasant was on the day one of our shoot, which was also the Puja day. And we started shooting with the Urum Urum song. And
I think the characters just flowed by themselves. Like, it's not that something Mehreen did or Vasant did. It just happened. And like from day one onwards, we were somehow like in sync. And that's how it's showcased on the screen as well. And I had watched a few of his movies, and I like how he picks every different role and challenges himself as an actor. And he's been so lucky to be able to get the kind of films he is doing. So Indra is one of them. It is not an easy subject which has been picked by him, like playing also a blind man, and Sabri sir to be debuting with a film which is a thriller. But one different aspect that I thought in this movie was that along with that it being a thriller, there's also a love story in it, and that is the soul of the movie, which is beautiful. So that's how I think it's one of the first thrillers, if I'm not wrong, which has 3 love songs. முதல் முறையாக 3 லவ் பாடல்கள் கொண்ட ஒரு த்ரில்லர் படம். ஓகே, நைஸ். ஓகே, பட் நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ் ஒரு ஸ்டோரி சொன்னீங்களா, நீங்கள் ரெடியாக வரதில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ இவ்வளோ நேரம் ரெடி ஆகிறத பார்த்தேன்னு சொல்லி அவங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க. பேசிக்காக எவ்வளோ டைம் சார் இருக்கும்? நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடியே நான் ரெடி ஆகிடுவேன். அவங்க வந்து இப்போ வந்து ஷோவில் ஏதாவது ஒன்று பேசணும்னு nothing like that. He is only trying to cover up, but no. Now I have director sir will always take the hero side. No, where only the girl is left alone. இது வந்து நான் I'm here. இல்ல அவங்க சைடு ஒருத்தங்க இருக்காங்க. That's okay. I have sorted out my issue with him. I told him I've already declared war on him. So, okay. No, I think, jokes apart, we've become such good friends that we can also pull each other's leg. So it is all like in a joking way. So, and I'm getting to learn from him. Now I know that next time I'm working with Vasant Ravi, how much ever time he's taking, I need to take double the time, to feel myself as a heroine of the movie. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் போட்டு ரெடி ஆயிட்டு இருந்தீங்கன்னா அவர் ஷார்ட்டை வச்சுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகி ஆக்சுவலா ஃபார்ச்சுனேட் எனஃப் அந்த மாதிரி எதுவுமே செட்ல நடந்தது இல்ல. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சும்மா ஒரு செட்ல இருந்து வெளிய போனா தான திருப்பி on set. That's why I think due to this he gave us 2 call sheets, 2.5 call sheets in one day. So in one day we were shooting for 3 days. So I was sleeping and waking up as Kayal. He was sleeping and waking up as Indra. So there's no touch up, no only costume change back on set. Okay. So sir really nicely managed there. That's why he is in promotions now. He's making me wait. You understand? Okay, so adanaala you made me actually இவங்க தான் என்ன வெயிட் பண்ண வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டே வரல. Okay. கிரீன் பார்க்ல இன்டர்வியூ அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 30 minutes. I was waiting. You came late. ப்ரமோஷனுக்கு வந்தீங்களா, ரிவெஞ்ச் எடுக்க வந்தீங்களா? So that's why you made me wait today for so long. I was stuck in traffic. இங்க வரது காலைல எவ்வளவு கஷ்டங்க நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான். இதே மாதிரி தான் நானும் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூட்டுக்கு முன்னாடி வந்தேன். Traffic is I'm also from Bombay, so டைரக்டர் சார் கேட்டிங்களா, நானும் அதே டிராஃபிக்ல தான் இருந்தேன். அதனால காலைல வச்சு But that's why I'm saying Indra is releasing on 22nd August. So whatever due to traffic, thank you for mentioning. Please leave from your homes well in time and keep the traffic in mind, and you shouldn't be missing our movie. The first 10 minutes. Yes. It is very, very not first 10 minutes, from the beginning only. Even the rolling. Yes, you have to be there well in time. சூப்பருங்க. எங்க மேட்ச் பண்ணாங்க? நீங்க கூட இதுல லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸ்டோரி. எப்படி அழகா லிங்க் பண்ணி டிராஃபிக்லேருந்து இந்திரா ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? பிரில்லியன்ட். ஓகே, சூப்பர். பட் நீங்கள் வந்து அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தேன், ரிலீஸ் டைமுக்கு வந்தால் நீங்கள் என்னடானா மாற்றி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என் லைஃபாக கிடச்சிச்சுன்ற. இல்லை, நீங்கள் உண்மையை சொல்லிடலாம். ஆக்சுவலாக வந்து ஷூட்டில் வந்து நாங்கள் 3 பேருமே பெருசாக பேசிக்கிட்டே கிடையாது. ஷூட் போது வேலை மட்டும்தான் அங்கே ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்ததுலேருந்து ஆக்சுவலாக 3 பேருமே க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே, ஃபன்னாக தானே இருக்கு, ஜாலியாக தான் சொன்னேன். It is all in a joking way, like very few people I feel to start roasting him. Yeah, I know, right? Bro, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து நான் உங்களுடைய ஃபியூச்சருங்க நானு. No, it's too much, very very high hopes you are keeping from me. ஃபியூச்சர் உங்களோட படங்களோட ஆங்கர்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க வேற ஏதோ எடுத்துக்கிட்டீங்க. நான் என்ன பண்றது? வசந்த் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவங்க லைஃப்க்கே ஆங்கர் ஆகணும். வசந்த் சார் can't help himself. அது தெரியுது எனக்கு. ஆக்சுவலி தாங்க நங்குற மாதிரி ஒன்று போட நமக்கு வரல. ஓகேவா? பட் நடக்கும்னு நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் பாருங்க நடந்துரும்.
ஜிகிடி கில்லாடி சாங் ஐம் பிளேயிங் ரியல் லைஃப் Please. ப்ளீஸ் I'm ஸ்டாப் waiting. அப்படின்றாங்க. ஓகே சார், லைக் பட் என்னதான் இருந்தாலும் லைக் நம்ம உங்ககிட்ட வந்து கதை சொல்ல வரப்போ நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஒரு சீரியஸான ஒரு ரோல் நம்மளை வந்து பயங்கர ரக்கடாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்களோட கதையோட வராங்க, அது சூப்பராக இருக்குது, அப்பீலிங்காக இருக்குது, அட் த சேம் டைம் ஜாலியாக ஏதாவது ஒன்று பயங்கரமாக இறங்கி பண்ணுற மாதிரி அடுத்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸ்? இல்லை, ஜாலியாக வர மாதிரி எனக்கு ஆசை தான் அந்த மாதிரி. பட் அந்த 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 மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா பண்ணுறதுக்கு என்ன. பட் உங்கள் பேஸ் வாய்ஸ் பயங்கர பேன் இந்தியா வாய்ஸ் சார். அப்படியா? ஃபுல்லாக வந்துட்டாலே ஒரு பயங்கர மாசான வாய்ஸ். அதனால தான் குடல் உருவர சீனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீரியல் கில்லர் படமாக இருந்தாலும் சரி சூஸ் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் வசந்த் ரவி. டேரக்டர்ஸ் வந்து விஷன் பண்றது வந்து நம்ம பண்ண தரமணியா இருக்கட்டும், ஒரு இன்டென்ஸ்டான லவ் ஸ்டோரி பண்ணோம். அதுக்கப்புறம் ராக்கி வந்து அகைன் இட்ஸ் இன்டென்ஸ்டான ஆக்ஷன் ட்ராமா. அது அஸ்வின்ஸ் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபிலிம் தமிழில். ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது டேரக்டர்ஸ் வந்து வென் தே கன்சீவ் ஐடியா இல்லை, இமீடியட்லி வென் இன்டென்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அல்லது அது இன்டென்ஸ்டான சீன்ஸாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸில் நான் வந்து மேபி லைக் ஐம் தேர் இன் தியர் ஹெட்ஸ். ஸோ அது மேபி ஒரு 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 இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஃபீல் குடான ஒரு லவ் ஃபிலிமோ இல்லை ஃபேமிலி ட்ராமாவோ பண்ணும்போது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இன்னும் நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி நிறையா வரும் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். லைக் டிரெக்டர் சார், லைக் 2 பேரில் யார் ரொம்ப ஒரு மெத்தட் ஆக்டிங் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள்? நம்ம கட் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த கேரக்டர்லேயே இருப்பாங்க. மேம் வந்து கம்பேரிட்டிவ்லி அவங்க மோர் இன்வால்வ் டுவர்ட்ஸ் டயலாக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு. அவங்க ஐ திங்க் ஷி ஹாஸ் திஸ் எபிலிட்டி டு ஸ்விட்ச். அவங்க இப்போ ஸ்விட்ச் பண்ணாங்கல்ல, அது பார்த்தேன் நான். ஆமா, ஜாலியாக பேசிட்டு டக்குன்னு வந்து நவ் இந்திரா இஸ் அபவுட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து ஈஸியாக ஃப்ரம் பீங் மெஹரன் மேம் டு கயல் வந்து ஈஸியாக அந்த ஸ்விட்ச் பண்ணாங்க. ஆனால் வசந்த் சார் வந்து சின்ஸ் அவர் வர ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்ல இந்த அனுபம் கேரோட ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்ல இருந்திருக்காரு. அண்ட் ஆதிசக்தியில் ஹீஸ் பீன் அ பார்ட். அண்ட் இந்த படம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆக்டிங் கோச் உள்ள இருந்தாங்க, ரெஜின் சொல்லி, பிளைண்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெஜின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ மோஸ்டாகவே இப்போ நாங்கள் ஆக்ஷன் பிளாக்ஸ் இவருக்கும் சுனில் சோர்க்கு எடுக்கும்போது இவங்க 2 பேரும் ஆப்போசிட் சேரில் உட்காந்துட்டு முறைச்சிட்டே தான் இருப்பாங்க. அந்த 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 டாக் இருக்காதாங்க. ஸோ மெத்தட் ஆக்டிங்னா நான் வசந்த் சார் வந்து அதில் வந்து ஹி நோஸ் வாட் டு டு, அந்த மூடில் தான் இருப்பார். ஓகே, இல்லை நம்ம மெத்தட் ஆக்டிங்னு எனக்கு லைக் நீங்கள் கேட்குறனால ஐ மீன் அதை எப்படி சொல்லணும்னு தெரில. பட் ஒரு 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 என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு 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 கேரக்டர் உள்ள நம்ம கன்சீவ் பண்ணும்போது இல்லை அந்த செட்டில் இருக்கும் போது சப்கான்ஷியஸாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசினாலுமே என்னோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த கேரக்டரில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இன்டென்ஸ்டான படங்கள் பண்ணும்போது இல்லை ஒரு சீரியஸான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம அந்த மூடை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் அந்த மூடில் இருப்பேன். அது ஏதோ ஒரு விதத்தில் சீனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ அப்படின்ட்டு. அதுக்காக நான் வந்து பேசாமலாம் இருக்க மாட்டேன். பட் என்னன்னா நான் வந்து ஐ பி இன் டு த மூட். ஸோ ஐ வாண்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் சம்மன் டு கம் அண்ட் டாக் டு மீ. அந்த 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 ஒரு செட்டப்ல இருக்கிறனால இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலா. ஏதோ ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்குதுன்னா நான் பிலீவ் பண்றேன் என்னன்னா அந்த வி ஆர் இன் டு தட் மூட் ஆஃப் த கேரக்டர் அண்ட் மூட் ஆஃப் த சீன்ல. ஸோ அது இவங்க வந்து ஈஸியா வெளில போயிட்டு உள்ள வருவாங்க. சில ஆர்டிஸ்ட்க்கு வந்து அதுல இருந்தா அதுல இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும்போது அவ்வளவுதான். ஓகே, சூப்பருங்க. Like for highly intense scenes, I also like to be in the mood, but that is for very intense scenes. Otherwise, the normal dialogue, because obviously for me Tamil is still very new to me, so I have to first be very that is something I really work hard in the day before, 2-3 days before, depending on how big the scene is, with my dialogues, that emotions I am able to get. But dialogues, if there's a fumble or if the dialogues are playing in my head while performing, then I will not be able to give my 100%. So for me, if once the dialogues are set, when they start coming, that even if I'm working out and suddenly if I can say the dialogue, that means okay, then the only thing I have to be worried about is just be Kayal and put those dialogues in the emotion that I'm feeling at that moment. And for me, acting I feel is more about the breath work. Everyone has different for me, like I feel if you control your breath, you can even easily laugh with your breath. You can easily cry if you hold and tighten your chest. So I think and that's what I had learnt. I had also done Adi Shakti before 4-5 years ago. So I learned that and I use that in certain important scenes. நைஸ்ங்க.
எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்துட்டீங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது யூ ஆர் மூவிங் டு டீ பார்ட்டி. ஸோ இப்போ அது வந்து டைரக்டர் அண்ட் ஹீரோயினுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது சார். இதுவும் ஸ்பெஷல் ஐட்டம் தான். ஸோ டு ஸ்டார்ட் வித் டைரக்டர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக படத்தோட ரிலேட்டடாகவும் சம்மந்தப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்போம், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண மறுத்துட்டிங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரிங்க் திஸ் ஜூஸ். நல்ல ஜூஸ் தான், உண்மையாக நல்ல ஜூஸ். No, no, பாருங்க, this health conscious hero is going to drink or both are half. நீங்கள் பதில் சொல்லணும், அவர் எங்கே குடிப்பாரு? அவங்களுக்கு வந்து என்ன டார்கெட் பண்ணணும், உங்களை ஓகே. இப்போ வேணும்னே பதில் சொல்ல மாட்டாங்க போலயே, பதில் சொல்ல வச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு அவர் பொறுப்பு. ஸோ டைரக்டர் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். எங்களுடைய கடையில் வந்து என்னென்ன இருக்குன்னா மின்ட் டீ, மசாலா டீ, மாச்சா டீ, செஞ்சா டீன்னு இருக்கு. இந்த டீலாம் எனக்கு இப்போ தான் தெரியும். செஞ்சா டீன்னு ஒன்று இருக்கான். ஓகே, செஞ்சாதான் டீன்னு எனக்கு தெரியும். செஞ்சா டீ டிஃப்ரெண்ட் சைனீஸ் டீ அது. அப்படியா சார்? யூ ஒன்லி த ரியல் எக்ஸ்ப்ளோரர் சார். Yeah, he will have matcha tea. செஞ்சா டீ டைரக்டர் சூஸ் பண்ணதுனால நான் வந்திருக்கு. லவ்னு சொல்லி கீ செயின் வந்திருக்கு. உங்களுக்கு 2 கேள்வி இருக்குது. படத்தில் இருக்கிற லவ் ஸ்டோரி பற்றி நீங்கள் சொல்லணும். உங்களுடைய லவ் ஸ்டோரி. படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பேர் மதி, ரீலும் வந்து படத்துலேயே இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா என்னோட ரியல் லவ் ஸ்டோரியும் தெரியும், அதான் ரியல் லவ் ஸ்டோரியும். அப்படியா? ஆமாம். இப்போ இது உங்கள் பயோபிக்கா? அந்த போர்ஷன் என் பயோபிக் தான். லவ் ஸ்டோரி மட்டும், அதை தாண்டி வர சீரியல் கில்லர் போர்ஷன் வந்து பயோபிக் கிடையாது. சீரியல் கில்லர் வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பாவோட ரோலாக வேணால் கம்பேர் பண்ணலாம் சார். ஸோ வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கே பயமாக இருக்குது. நீங்கள் என்னடான்னா இது இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க. ஓகே, பட் தட் மதி கேரக்டர் உங்களோட பட் ரியல் லைஃப்பில் இருக்கிற ரொமான்ஸ் சீன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே படத்தில் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சின்னதாக படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் போயிடும்ல. அதனால இதுவே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். இவர் சொன்னதே வந்து ஒரு பெரிய விஷயம், எதுலையுமே சொன்னது கிடையாது. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் இதில் ரிவீல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. பட் அவங்க ஏதாவது பர்மிஷன்லாம் கேட்டிங்களா? அந்த மாதிரி பெர்மிஷன்லாம் கேட்கல. அப்போ நாளைக்கு பார்த்து நம்ம ப்ரைவசி இப்படி இது வந்து ஸ்டோரியாக போட்டு இது பண்ணிட்டே. அது ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது உங்கள் லைஃப் தானே உங்களோட ரியல் இன்ஸ்பிரேஷனு. அதனால வந்துடும். இப்போ நாளைக்கு உங்களை பற்றி கூட பண்ணலாம். போக்கிரி சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. போக்கிரி சட்டை. ஓகே, நல்ல வேலை போக்கிரி சட்டைன்னு சொல்லலை, போக்கிரின்னு சொன்ன வரைக்கும் நன்றி. ஓகே, சூப்பர். பட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தட் ஃபர்ஸ்ட் லுக் பயங்கர இம்ப்ரெசிவாக அந்த ஒரு லிப்லாக் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம்? லவ்ஸ் நல்ல ஒரு இன்டென்ஸான இன்டிமேட்டான ஒரு லவ் இருக்கு இந்திராக்கும் கயலுக்கும் நடுவில். இது வரைக்கும் ஒரு த்ரில்லரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மீட்டர் அந்த லவ் ஸ்டோரியோடது. ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு லுக்காக அந்த போஸ்டர் வச்சதுக்கான ரீசன் வந்து அதான லவ்வோட பியூரஸ்ட் ஃபார்ம். அது ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு அதான பீக். ஸோ அதனால அதை இன்டென்ட் பண்ணும். அது நீங்கள் வல்கராகவும் இருக்காது. அது நீங்கள் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா தாங்க சொன்னேன், ஐ லவ் தட் பெயிண்டிங். நான் நல்லா தான் சொல்கிறேன். நான் சார் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் சார். அது யார் விருப்பப்படுறாங்களோ சார். நீங்கள் என்னை வந்து ஸ்பாட்லேயே அடி வாங்க வைக்க பார்க்குறீங்க. பட் அதுக்கு ஓகே. ஸோ மேம், இட்ஸ் யுவர் சாய்ஸ். மசாலா டீ, மின்ட் டீ அண்ட் மாச்சா டீ. மின்ட். மசாலா டீ சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, மின்ட் டீயில் என்ன வந்திருக்குன்னா ஹல்வா வந்திருக்கு. உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்கு இந்த செட்லயே. இந்த ஹல்வா மாதிரி த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் யார் on the sets of Indra? On the sets A to Z இருக்கிற myself only. How can you miss? No other person, me only. அவங்க பொசிசிவ் மட்டும் சொன்னீங்க, அவங்க ஒரு செல்ஃபிஷும் போலயே. செல்ஃப் அப்செஸ்டா? ஓகே, யூ ஒன்லி ஸ்வீட் பர்சன். அதுல 2 சீட் இருக்கு. ஒன்னு அவங்க, இன்னொன்னு யாரு? ஒன்னு நீங்க. Why don't you answer for me? You know it. மது. யாரு? அது வந்து மதுன்னு உங்களுக்கு காம்படிட்டருங்க அவரு. நோ காம்படிட்டர் சார். நோ ஒன் யூ. ஓகே, இது வரைக்கும் நீங்க பண்ண ப்ரொமோஷன்லயே எந்த ஆங்கர் ஸ்வீட்டா இருந்தாரு? You only. Why don't you just eat it? I know you're waiting for me to answer that to you. No, இல்ல, but genuine answer நீங்க சொல்லலாம். Genuine. In real life, anyone gave you alva? When I worked with Dhanush sir, so it was for Jigri Khiladi when we were shooting. So I had hurt myself or something. So I didn't have also because he's such a good dancer. So the kind of steps he was doing, I couldn't match up to him. So anyways, he had very difficult steps and he was practicing and it was a night shoot going on. So just like that, he told me, he said, why are you sitting and watching? You also have to do the same thing. So I was like, oh my God, how can I do these kind of steps? For you, it comes very easily.
So he told everyone on set to make me believe that I have to actually practice and match up to his steps. So actually for in that whole time, I took, he gave me muscle relaxant also, that you eat this muscle relaxant, you'll feel better and start practicing. So for about 1-2 hours, I kept practicing and I was thinking, how will I do this? And right when the action happened, he did 2-3 takes and he's telling me, yeah, after this, it's going to be your take, your close up, so you wait. Then in the end, he just started laughing. He said, I was just joking. You weren't meant to do this. So that's what I can remember. That one halwa prank, from yeah. So D, he, sir. yeah, Okay. he was. ஓகே லைக் இந்த ரெண்டு பேர்ல யார் ஸ்வீட்டஸ்ட் பர்சன், வசந்த் ரவி ஆர் சபரீஷ்? I think both of them in their own ways. ரெண்டு அல்வா இருந்ததுனாலயா? Both of them. Okay. They're very sweet people. ஃபைன் சார். உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு டேக் அவே சார் இந்த படத்தில், ரொம்ப மறக்க முடியாத ஒரு டே? மறக்க முடியாத டே, படத்தில் மறக்க முடியாத டே வந்து ஐ திங்க் நிறையா இருக்குது. அது இப்போ இவங்களோட ஊரும் சாங் அண்ட் தட்ஸ் ஒன் மோர் சாங் படத்தில். அண்ட் அதில் மாண்டேஜஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள், ஐ மீன் மாண்டேஜஸில் தான் நிறைய விஷயங்கள் சீனை தாண்டி வி வர் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸில். ஸோ அதில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயம். ஒரு தடவை மாண்டேஜ் இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. ஸோ அது பிளாட்டில் இல்லை. ஸோ மழை எப்படி ஒரு, ஐ திங்க் ஷீ ஹேட் டு டிரைவ் டூ-வீலர் which you don't know to drive a two-wheeler. No, I have had 2 terrible accidents while shooting. So now I don't want to drive a two-wheeler. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து, ஸோ இவங்க வண்டி ஓட்டணும், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். ஸோ இவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சொன்னாங்களே, எனக்கு டூ-வீலர் ஐ ஹேட் 2 accidents and all that. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு மாண்டேஜஸ்க்கு நடுவில் இருக்கிற மூமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. அண்ட் எனக்கு கடைசி நாள் அந்த ஷூட் முடியும் போது இட் வாஸ் லைக், எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னே தெரில. இட் வாஸ் லைக் ஒரு 34 days படத்தை முடிச்சிட்டாரு. முடிக்கும் போது லைக் இந்த படம் வந்து ஆரம்பிச்சதும் தெரில, முடிச்சதும் தெரில. பட் அவ்வளோ இன்டென்ஸ்டான ஒரு ஃபிலிம். அண்ட் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது, ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு லைக் கிளைமேக்ஸ் இன்டர்மிஷன் நடுவில் அங்கங்கன்னு ஒரு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது படத்தில். ஸோ அது எல்லாமே வந்து லைக் ஒரு தடவை பண்ணும்போது இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, அது 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 எல்லாமே வந்து ஒரு மோமெண்ட்டாகவே வந்து அது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம டக்குன்னு ஒரு படம் பண்ணிட்டு நம்ம ஷூட் முடிஞ்சா கூட அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வருது. ஸோ அதுவே இந்த படமே ஒரு மெமரபிளான ஃபிலிம் தான். அது என்னால் ஒரு பாயிண்ட் ஒரு மோமெண்ட்னு எடுக்க முடியல. ஓவராலாகவே ஒரு மெமரபிளான ஒரு ஃபிலிம். ஐ திங்க் டே வாஸ் லைக் தட் ஆக்சுவலி. சூப்பருங்க. லைக் இப்படி ஒரு மெமரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கங்க்ராட்ஸ் டு யூ. ஸோ 2 இருக்குது, இன்னும் இந்த லாஸ்ட் 2 டீ இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது. இதை ஒன்று சூஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு 1 ஆப்ஷன் ஒன்லி. Then I'll choose matcha. மாச்சா டீ. ரப்பர் எரேசர். ஓகே, உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை எரேஸ் பண்ணி யூ ஹேவ் டு சேஞ்ச் அப்படின்னா, யூ ஹேவ் த பவர் டு சேஞ்ச், நான் மாற்ற முடியும் அப்படின்னா என்ன விஷயம் அது? I don't think so. I don't think anything. Otherwise that wouldn't very deep answer I'll give you, but I genuinely believe in this. Whatever I am today is all thanks to everything that has happened in the life before. So if I change one particular aspect or erase one particular aspect, maybe the final outcome won't be that I'm sitting here and you're interviewing me. So no regrets. லைக் எல்லாமே I don't believe in regrets. ஸோ ஹாப்பி தான். ஓகே. ஸோ பட் அட் த சேம் டைம் நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ நிறைய நல்ல சீன் நடிச்சுட்டு, ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம் இந்த சீன், தேட்டரில் நான் அதை விட்னஸ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக எதிர்பார்க்குறேன், ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் அப்படின்றப்போ அங்கே அந்த சீனை எரேஸ் பண்ணியிருப்பாங்க, டியூ டு டியூரேஷன் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ண படம் இல்லை சீன் ஏதாவது இருக்கா? இந்திராவில் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போவே. Indra, no. I think everything is there. Sir, the good part about Sir is that I don't know how, but his clarity. He shot only the scenes as per the edit. I think he just knew that which close up, which mid, and all that. So he shot as per. It wasn't there were no extra takes or extra scenes or extra that he took. So I have watched the film. It's exactly what we shot, and that is there after the edit table also. So that thanks is to the editor also, Praveen sir, since he's so such a big editor, so he exactly knows what he's doing. சூப்பருங்க சார். இது எவ்வளோ சார் ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலி? இப்போ வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நம்ம நிறைய டியூரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா ஃபேன்ஸ் கிட்டே இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ, ஓகே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை தான் எடுக்கணும், என்ன எடுத்தோமோ அதை தான் எடிட்டில் இருக்கணுன்ற அந்த ஒரு பிளானிங் மேம் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் இனஃப் ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ கால் ஷீட் டைமிங்ஸும் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த லைட்மேன்ஸ் இருப்பாங்க, கேமரா அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஆர்ட் டைரக்ஷன் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட டைம் எல்லாமே ரொம்ப வேல்யூபிள் அண்ட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் எனர்ஜியும் இருக்கும். ஸோ நான் அந்த ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எது வேணும் எது வேணான்ற ஒரு கிளாரிட்டி ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம் தரும்போது அவங்க எனக்கு ஒரு நம்பர் சொல்கிறாங்க, இந்த நம்பரில் நீங்கள் படத்தை முடிக்கணுன்ற ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அண்ட் ப்ரீவியஸாக என்னோட வேலையே அதுதான். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கும்போது ப்ரொடியூசர் சொல்கிற நம்பருக்குள்ளே அந்த டேயோட ஷூட்டை முடிக்கணும். ஸோ அதனால இது இன்டென்சிவாக முதலே பிளான் பண்ணிட்டோம். இந்த படம் வந்து 35 days மேக்ஸிமம் ஷூட் போகலாம், பேட்ச் விழுந்தால் 36 days போகலாம், அதை மீறி போக முடியாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்போ அவங்க சொன்னபோது மலையில் ஷூட் பண்ணோம் நாங்களே. ஸோ நாங்கள் இப்போ மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் அது எங்களோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு காரில் வந்து தார்பாய் கட்டி அதில் பின்னாடி கேமராவை ஹோல்ட் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவுமே வந்து எங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. இதோட பிளானிங்காக வந்து பிரவீன் சார் கூட ஸ்க்ரீன் பிளே போதே உட்காந்துட்டோம். ஸ்க்ரீன் பிளே போதே உட்காந்து ஷார்ட் டிவிஷனும் எடிட்டர் இருந்தார். அவர் ரொம்ப பிஸி. அவர் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 20-30 ஃபிலிம்ஸ் பண்ணுற ஒரு எடிட்டர். நானே என் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் உட்காந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன ஷார்ட் டிவிஷன்ஸ் அரைவ் பண்ணி இதெல்லாம் தான் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ஆகணுன்றது கம்ப்ளீட்டாக ப்ரீ பிளான்டாக இருந்துச்சு. அந்த ஷார்ட் டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட்ஸும் போட்டோம். அதனால அதில் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக ஷூட் பண்ணும் போதே வந்து நான் ஒரு ஓவரால் படத்தில் இந்த 92 சீன்ஸ் ஷூட் பண்ணோம் ஓவரால். அதில் ஒரு 2 சீன் வந்து ரிமூவ் பண்ணோம் படத்தோட லெங்க்த்து கருதி. ஸோ இந்த பிளானிங்லேயே அந்த 2 சீன்ஸ் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அது மேஜராக வந்து பிரவீன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவர் ஆரண்யகாண்டம் நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ண ஒரு எடிட்டர். அவரோட கிளாரிட்டி தான் எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது நான் இப்படி பண்ணதுனால அது நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு படம் பண்ணும் போது ஒரு 40-45 டேஸோட லெங்க்த்துக்குள்ளே ஒரு படம் ஒரே ஸ்கெடியூலில் பண்ணும் போது இது இன்னும் ஃபன். ஏன்னா ஆக்டர்ஸும் அந்த ஜோனில் இருப்பாங்க, அவங்க ஸ்டண்ட்மேனும் அந்த ஜோனில் இருப்பார், அசிஸ்டன்ஸும் அந்த ஜோனில் இருப்பாங்க. எல்லாருமே அது ஒரு ஸ்கூல் மாதிரி ஆயிடுதுல. 9 o'clock to night 2 o'clock ஷூட். 2 மணிக்கு போய் தூங்கி எந்திரிச்சு ரெடியாகி 6 மணிக்கு திருப்பி வந்துடுவாங்க. ஸோ 9 o'clock to 2 o'clock ஷூட். அதில் அந்த பங்க்சுவாலிட்டியும் இன்வால்மெண்ட்டும் ஆப்வியஸாக வந்துடும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 days கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் கிளாக் ஒர்க் மாதிரி ஆகிடுது இல்லை. அது சூப்பருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஓகே இது நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்ததா? இருந்தது. எங்களுக்கு வந்து என்னோட மியூசிக் டைரக்டர் வந்து RR வந்து புத்தாபெஸ்ட்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கம்ப்ளீட் ஆர்கெஸ்ட்ரா வந்து புத்தாபெஸ்ட்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நாங்கள் அதை ஷூட் ஆரம்பிச்சு ஒரு 1 week வந்து அவர் அங்கே ரீச் அவுட் பண்ணி எங்ககிட்ட ஒரு செஷன் மாதிரி சொன்னால் புத்தாபெஸ்ட்டில் பண்ணலான்னு. ஸோ எனக்கு புத்தாபெஸ்ட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் தேவைப்பட்டுச்சு. புத்தாபெஸ்ட்டில் இது பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் தேவைப்பட்டுச்சு. அங்கே ஃபார்மேட்டே என்னென்னா நம்ம அவங்ககிட்ட காசு கொடுத்தா அங்கே வேலை நடக்கிற மேட்டர் இல்லை, அவங்க நம்மளை அப்ரூவ் பண்ணணும். நீ வந்து இங்கே பண்ணிக்கலான்ற அப்ரூவல் அவங்ககிட்டேருந்து வரணும். ஸோ ஸ்க்ரீன் பிளே கேட்பாங்க, படத்தை வந்து RR இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டரோட நோட்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் ஒரு 2 மாதம் போச்சு. அந்த 2 மாதத்துக்குள்ளே ஷூட் போகும்போதே நான் டெய்லி பேசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஷூட்டில் வந்து நம்ம ஒரு 4 lakhs நம்மளோட பட்ஜெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரஃபாக சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு 15,000 எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு 15,000 அதுலேருந்து சேவ் பண்ணி, ஸோ நீங்கள் ஒரு 30 days 35 daysல வந்து நீங்கள் டெய்லி ஒரு அமௌண்ட்டாக சேவ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு மேஜர் சங்க் வந்து அந்த சங்கை வந்து புத்தாபெஸ்ட் RRக்கு யூஸ் பண்ணோம். அது எல்லாமே டீம் தான். இப்போ அதுக்கு வந்து டிஓபி சப்போர்ட் பண்ணணும், வசந்த் சார் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மேமோட லாங்கஸ்ட் கால் ஷீட்ஸ் வந்து எங்களோட 2.5 கால் 18 hours ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு நாள். 18 hours லைட்டில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க செட்டோட கேரவேன் கூட போக டைம் இருக்காது. சார் வந்து கேரவேன் போனார்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் திருப்பி வர வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் எல்லாரும் ஒரு மோட்டிவ்ல இருந்ததுனால அது பண்ண முடிஞ்சது. One thing, no, they say he is the captain of the ship, but then if there is one aspect also in making a movie which doesn't turn out and doesn't go as per the plan, then it can spoil the whole thing. So touchwood, I feel maybe it is his manifestation that his first film, everything just worked out and everyone just played their own role and in making the film the way it is, the most credit goes to him only. சூப்பருங்க, நைஸ். ஒரு பர்ஃபெக்டான ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 minutes எனக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் எனக்கு பேசணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் மேம். Can you tell me something? He's my Tamil dialect coach also, so he's taught me the whole film. So Okay, he will teach you. Yeah, I'll teach. Tell me just one. ஆமா, இப்போ பாருங்க, tell in English something nice. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் will ask one question in Tamil, he will teach you. ஓகேவா? ஹை,
உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? That you understood, right? Yeah. சார் நான் நோ அண்டர்ஸ்டுட் சார், யூ ஹேவ் டு டீச் நவ். ஆமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. You, if I say this, then no, I don't want to say this. அப்படிப்பட்ட தமிழே நான் பேச வேணாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஏன் மேம்? ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கல? So you don't like me is asking. So No, I really like you. அதுதான் சொன்னேன், அதுதான் தமிழ்ல நான் In சொன்னேன். fact, I love you. How you will say this? You want to say that in Tamil? Yeah. Yeah, நான் உன்னை காதலிக்கிறேன். Oh, this was in my dialogue also. Now, no. See, I know. இந்திராவை கனெக்ட் பண்றாங்களா? ஓகே, இங்கே இந்திராவை கனெக்ட் பண்றாங்க. பியூட்டிஃபுல். ஓகே, That's how I have picked up Tamil from my dialogues. One did the words, so that's Okay. why I can understand and make sense out of it. ஓகே, பட் சொல்லவே இல்லை இன்னும். Can you? He's my voice. Can you please say this for me? நான் சொன்னேன். அவர் Can you சொன்னா please? அவர் சொன்னா Can you please say this? உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையாங்க, இப்பதான் சொன்னாங்க. மேம் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது அவரா அவங்க சொல்றேன்னு அவசியம் இல்லை, அவங்க பார்வை எனக்கு தெரிஞ்சிருச்சாங்க சைட்ல. பார்வை தெரியும். நீங்க தமிழ்ல பேசணும், ஃபுல் ஜிப்ரிஸ் லாஸ்ட் 5 minutes. ஓகே, நோ தமிழ். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே, ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் இந்த மசாலா டீ தான் இருக்கு. Yeah, you've been wanting to open this masala tea for a long time. எஸ், த ப்ராப்பர் டீஸ் ஆனியன் வந்திருக்கு. ஓகே, இந்த படத்துலேயே உங்களை ரொம்ப கொஞ்சம் கண் கலங்க வச்ச ஒரு நாள், எமோஷ்னலாக இருக்கலாம், ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க் பண்ணுற ஒரு டேவாக இருந்திருக்கலாம், இல்லை நம்ம நினச்சது ஒன்று நடக்காமல் போனதாக இருந்திருக்கலாம். ரொம்ப இந்த படத்துலேயே எமோஷ்னலாக இருந்த டே. மேபி டைட்டில் கார்டு போட்டப்போ எடிட்டில் பார்த்து லாக் பண்ணுறப்போ அழுது இருக்கலாம். இல்லை, ஆடியோ லான்ச் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இப்போது படத்துலேயே எமோஷ்னலாக இருந்த நாள் வந்து ஆடியோ லான்ச். ஏன்னா ஃபேமிலி வந்திருந்தாங்க, என்னோட என்டையர் ஸ்டார் காஸ்ட் இருந்தாங்க, என் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அவன் முதல்ல வந்த போதே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு. வசந்த் சார், சுனில் சார், மேரன் மேம் வந்து என்னை மென்ஷன் பண்ணாங்க அவங்க பேசும்போது. சுனில் சார் பேசும்போது எனக்கு இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ப்ரொடியூசர்ஸ் பேசும்போது எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஆடியோ லான்ச் நான் நடக்கிற அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரெஸ் கிட்ட வந்து இந்த படம் இருக்குன்றது ஒன்று சொல்கிறோம். ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. We was very close. I think I'll remember the 9th of August 2025 for the rest of my life. சூப்பர். சார் உங்களுக்கு சார் ரொம்ப எமோஷனல் மொமெண்ட் படத்தில்? இந்த படத்துல இயர்ஸ் வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு. இந்த படத்துல ஆமாம் சார். இந்த படத்துல எப்பவுமே அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் சீக்வன்சஸ் இருக்கு. அது நான் அழுதுருக்கேன். இந்த படம் ஒரு 3 தடவை பார்க்கும்போது 2 தடவை அழுதுருக்கேன், 2-3 தடவை அழுதுருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த படத்துல ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் இருக்கு. ஐ திங்க் அந்த சீக்வன்ஸ் வரும்போது ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். நைஸ்ங்க. ஸோ மேம் நீங்கள்? I had tears in my eyes just now. My hero takes so long to get ready. That's இதுக்கப்புறம் ஐ கான்ட் ஹெல்ப் சார், சீரியஸ்லி. நான் வந்ததுலேருந்து no, jokes apart. I think for me அந்த லூப்ல இருக்காங்க. ஆமா, லூப் போட்டு திரும்ப I think for me the most emotional moment is to see the film as a whole finally like coming out, and it's been a long wait for all of us, and now that it's finally coming to the theaters, I think that on the day of the release is going to be the most emotional moment, seeing that how much we enjoyed, and if the viewers also enjoy as much, I think that's going to give me satisfaction and make me really happy. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. 22 படம் ரிலீஸ், ஆகஸ்ட் 22 film is getting released. Friends and family கூட போய் இந்திரா படம் தியேட்டர்ல பாருங்க. I again did some promotion for my film. ஓகே, பார்ட்டில அடுத்த செக்மெண்ட் வசந்த் சார் உங்களுக்காக உங்களோட ஃபேன்ஸ் ஒரு சிலது எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, என்னதான் வந்து தோனியாவே இருந்தாலும் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் இந்தியன் பேரண்ட்ஸ் மைண்ட் செட், நீ வந்து விளையாடுறதெல்லாம் விட்டு ஒழுங்காக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வேலையை பாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் பெரிய ஹீரோ ஆனாலும் வீட்டில் என்னைக்காச்சும் போகிறப்போ டாக்டர் சீட்டை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியப்பா, இந்த ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டியப்பா, நீ கிளினிக்காவது வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி வீட்டில் ஃபீல் பண்ணியிருக்காங்களா? இல்லை, என் வீட்டில் வந்து ஐ மீன் நான் ஆக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணுற அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, லைக் ஐ மீன் ஐ டிசைடட் டு பிகம் ஆக்டர். பட் வீட்டில் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்தாங்க. லைக் வேண்டாம், எதுக்கு நீ டாக்டர் எம்பிபிஎஸ் பண்ணுற, எம்பிபிஎஸ் முடி அப்படின்ட்டு. பட் நான் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, சரி நீ எம்பிபிஎஸ் நீ முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, அது உன் இஷ்டம், அதுக்குள்ளே நான் வரப்போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து நின்றுறாத,
என்கிட்ட வந்து நிற்காத, பட் இட்ஸ் யோர் லைஃப் யோர் விஷ் அப்படின்ட்டாங்க. அம்மாவும் சொல்லிட்டாங்க, அப்பாவும் சொல்லிட்டாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஸ்டபனாக ஒரு ஆக்டராக தான் ஆகணும்னு டிசைட் பண்ணேன். அப்படி தான் ட்ரை பண்ணேன், எவ்வளோ இடங்கள் ட்ரை பண்ணேன், நிறையா ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணேன், நிறைய டேரக்டர்ஸ் மீட் பண்ணேன். இது வந்து லைக் நம்ம போய் ரெகுலராக ஒரு ஆடிஷன் கொடுப்போம்லாம், அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே கரெக்டாக அமையல. ஆல்மோஸ்ட் ஒரு படம் கிடைச்ச மாதிரி இருந்தது, பட் அதுவும் அமையல. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலேருந்து, திருப்பி நீ மாஸ்டர்ஸ் பண்ணணும்ன்ட்டு. ஸோ நான் மாஸ்டர்ஸ் வந்து மற்ற துறையில், இப்போ நான் டாக்டர் ரிலேட்டட் துறையில் எடுக்கும்போது தான் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்திருப்பேன். அது வேணான்னு சொல்லிட்டு தான் நான் மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், பேச்சுலர்ஸ் முடிச்சுல மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணேன் மான்செஸ்டரில். அது பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை அவங்க என்ன நினச்சாங்க, இவன் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டாவோ இல்லை சம்திங் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஒன்றும் நான் ரொம்ப ஸ்டப்பனாக இருந்து நான் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அப்படி தான் ராம் சாரை மீட் பண்ணேன். தரமணி நடந்தது. அப்புறம் தரமணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜேஎஸ்கே சார்னு ஒருத்தர் வந்தார். இதெல்லாமே நடக்கும்போது தரமணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இவன் ஒரு விஷயத்த ரொம்ப லவ் பண்ணுறான், அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணான், அதுக்காக லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அது ரொம்ப லவ் பண்ணி அது விஷயத்தில் அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. தரமணிக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஏன் இதுக்குள்ளே இருக்க, ஆமாம் அந்த படம் டிலே ஆகுது, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன, நீ ஏன் இதுக்குள்ளே வந்த, இது நீ பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நடந்தது. பட் ஆஃப்டர் தரமணி ரிலீஸ் எவ்ரி திங் சேஞ்ச்ட். ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சரி ஓகே இதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம தான் தேவையில்லாமல் அவனை எம்பிபிஎஸ் பண்ண வச்சிட்டோம், அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தான் வந்து ஒரு இதை பண்ணு அதை பண்ணு. நம்ம ஒரு டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸோட மைண்ட் செட். நம்மளும் வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு வளர்ந்தனால அது நம்ம எதுவுமே நம்ம டைரெக்டாக நோ சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எஸ் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத போது என்ன பண்ணுவோம், சரி உங்களுக்கு பிடிக்கிறத நான் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கிறத நான் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்னு ஆயிடுச்சுல. ஒரு அக்ரிமெண்ட், அது அக்ரிமெண்ட்டோ அது ஒரு சாக்ரிஃபைஸ் தான். அது இது கொடுத்தா அது நம்மளுக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ண விடுவாங்கன்னு. பட் டாக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, நான் வந்து எதுவுமே வேஸ்ட்டாக பார்க்கல. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாட்டினாலுமே இன்னைக்கு வந்து வாட் எவர் தட் யூ லேர்ன் இன் எனி ஃபார்ம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வருது வீட்டில், யாருக்காவது கசின்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஏதாவது ஒரு இந்த டயக்னோசிஸ் கரெக்டாக, இது கரெக்டாக, இந்த மெடிசன்ஸ் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல. ஆக்டர் டு டாக்டராக ஸ்பாட்டில் ஏதாவது மாறி இருக்கீங்களா? ஏதாவது ஒரு டெக்னீஷியனுக்கு ஏதாவது சின்ன அடிப்பட்டு அந்த சிச்சுவேஷன் வந்ததில்லை. அந்த சிச்சுவேஷன் இது வரைக்கும் வந்ததில்லை. உங்களுக்கு தான் அடிபட்டுருக்கு. எனக்கு தான். ஆமாம், ஸ்டண்ட் சீக்வன்ஸில் எனக்கு தான் நிறைய. டாக்டரை கூப்பிட முடியாது, நீங்களே தான் அப்புறம் போய் நீங்களே. அதனால அது எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்ததில்லை. எனக்கு என்னன்னா, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஐ பீன் ஃபார்ச்சுனேட் எனஃப் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன்ட்டு. என் கூட படித்தவங்க வேறு வழி இல்லாமல் இன்னும் டாக்டர்ஸாக இருக்காங்க. அவங்க அப்பா டாக்டராக இருக்கனால அவங்க வந்து டாக்டர்ஸாக இருக்காங்க. இல்லை யூனோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ பண்ணணும்னு இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து தேர் ஸ்டக் இன் வாட் தேர் டூயிங். ஐ மீன் நான் தப்புன்னு சொல்ல, பட் அது I was very sure to do what I want and I was able to do. There are many people who want to do what they want but they still பண்ண முடியாம இருக்குல்ல. அது வந்து நான் என்ன சொல்றேன், அது ஒரு blessing தான். நம்ம லைஃப்ல நம்ம பிடிச்சத வந்து நம்ம பண்றதே ஒரு blessing தான். அண்ட் இவர் சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னா, நான் MBBS முடிச்ச டைம்ல எனக்கு நெட்வொர்க் ஆஃப் டாக்டர்ஸ் எனக்கு எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சரி, ஒரு கிளினிக்ஸ். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச சர்க்கிளில் போகும்போது பேஷண்ட்ஸ்க்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ரேண்டமாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டர் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு நிறைய இடத்துல. அது நம்ம ரெஃபர் பண்ணும் போது ஓகே இது இவங்க மூலயமா ரெஃபரன்ஸ்ல இவர் சொல்லி அவர் போகும்போது அது நம்பிக்கையா ட்ரஸ்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப அது மெடிக்கல் ஃபீல்ட்ல அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஸோ அந்த விதத்தில் நான் நிறைய பேத்துக்கு நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி பற்றி சொல்கிறப்போ இடையில தோணுச்சு, நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து சினிமா தான் போகிறேன்னு சொல்கிறப்போ அப்பாவும் அம்மாவும் ஏதாவது ஜெயிலர் படத்தில் அந்த மொமெண்ட் மாதிரி அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மொமெண்ட்டாக தோணுச்சு. ஸோ அதே அடுத்ததாக வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் இப்போ த்ரில்லர் படம் பண்ணிட்டீங்க, லவ் ஸ்டோரிஸும் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படங்களும் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் வந்து ஜெயிலர் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலரான படம். ஒருவேளை ஹாரர் நீங்கள் சூஸ் பண்ணி ஃபேண்டஸியாக ஜெயிலர் 2ல் பேயாக வருவீங்களா? ஜெயிலர் 2 வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஜெயிலர் 2 வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. அது ஜெயிலர் 2ல பேயா வருவேனா இல்ல என்னவா வருவேன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது இது வரைக்கும். பட் அது படம் வரும்போது அப்ப ஹாரர் ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு. I think everyone's manifesting this for you. So it might happen. எங்கயாவது நடக்கலாம். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கும். ஓகே, இது நான் டிக்காவே எடுத்துக்கிறேன். ஓகே,
நீங்கள் சின்ஸ் நீங்கள் ஒரு 3 ஹீரோயினோட டின்னர் டேட் போகலாம் அட் அ டைமில். அந்த 3 ஹீரோயின் யார்? ஒன்னா கூட்டு போலாம் அப்படிங்கிறீங்க. அதான் ஒன்றா கூட்டு போகலாம். டுகெதர். Oh, together. That's amazing. That's amazing டாங். நீ கூட என்னையும் கூட்டு போகலாம். சரி ஓகே. 3 பேர். ஓகே 3 பேர். மேரின். Thank God. Otherwise அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். இல்லனா வந்து இல்லனா இதை எடுத்துப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லல, நீ தேர்ட் தான் சொன்ன. அடுத்த 20 இயர்ஸ்க்கு இதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேரின், செகண்ட் ஆண்ட்ரியா, தேர்ட் வந்து சரி உங்களை கூட்டு போறாங்க. ஹீரோயின் இல்லையே இது. சார் நீங்க ஹீரோயின் இல்லையே. இல்ல அந்த ஒரு ஹீரோயின் சீட் வேணான்ட்டாங்க. ஒரு ஹீரோவை கூட்டு but போலாம். very good. No, you like Andrea. ஆண்ட்ரியா பிடிக்கும், மேரினும் பிடிக்கும். சார் நீங்க சொல்றத பார்த்தா எல்லா சாப்பாடு வச்சுட்டு வரேன்ப்பா கார்த்தி அப்படின்ட்டு நீ பாத்துக்கப்பா அப்படின்றீங்க போலயே. பட் அவங்களுக்கு பிடிக்காது. என்ன அது மாறுங்க, மாறும். நம்பிக்கை. சாம்பார் இட்லியில செகண்ட் சாம்பார் இட்லி சாப்பிட்றப்ப எல்லாம் மாறும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிகருங்க. பார்க்குறப்போ ஒரு நாட் ஓன்லி ஒரு தமிழ் ஆக்டர், ஒரு பாலிவுட் ஃபிலிம்னு வைக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ, அதுக்கான எல்லா அந்த ஃபிசிக் அண்ட் ஃபேஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் வச்சுருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மார்வல் கேரக்டரில் அடுத்த செட் ஆஃப் சீரீஸில் நீங்கள் நடிக்கலாம். அது என்ன கேரக்டராக இருக்கும்? இன்ட்ரடியூசிங் வசந்த் ரவி ஆஸ் திஸ் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம. எனக்கு அது மார்வெல்ல எனி சூப்பர் ஹீரோ. மார்வெல்ல எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து உல்வரின். பட் டிசில பேட்மேன். ஸோ நீங்க டிசி அது இல்லைனாலும் உல்வரின் கேரக்டர் வந்து பேட்மேன் இல்லை உல்வரின். நீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் பண்ணலாம். யா தட் இஸ் ஆல்சோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே அவருக்கு ஏற்ற டைட்டிலாக இருக்கும். ஓகே இதான் டைரக்டர் டச் அங்கே அழகாக முடிச்சிருக்காரு. பட் சூப்பருங்க, ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறையா ஃபன்னான எலிமெண்ட்ஸும் பேசணும். ஸோ ஷோ முடிவுக்கு வந்துருச்சு. என்ன கன்க்ளூஷன் to my question? I'm waiting 1 hour. Yes, he's asking any. Already he set up the dinner date, so we can only discuss for sambar idli and coffee. Yeah, there only. After that then I will we can discuss. Sir, appa anchor te da solnu I need some more time. Okay, you take the time. Okay, a good time will come. Thank you so much. ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக ஃபன்னாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஜெயா டிவி டீம் சார்பாக பெரிய அளவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டு த ஹோல் க்ரூ ஆஃப் இந்திரா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போகணும், இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Thanks.